அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு லக்கணத்தில் குரு இருந்தால் எது போல் அமைப்பு, அதாவது அவங்களுக்கு என்ன பலன் நடக்கும்னு சொல்கிறேன், கருத்து கொண்டு பயன்பெறுங்க. மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு லக்கணத்தில் குரு இருந்தால் பொதுவாக முதல் பாவகம் மேசம், காலபுருஷ தத்துவப்படி தலை, நிறம், சுய முயற்சி, தனிப்பட்ட ஈடுபாடு, விழிப்புணர்வு, ஜாதகரின் குண அதிசயம், இதெல்லாம் குறிப்பது இந்த மேசம்தான். கருத்தில் கொள்ளுங்க. காலபுருஷ தத்துவப்படி மேச லக்கணம் என்னும் முதல் பாவகம் மேசமாகும். ராசியின் அதிபதி செவ்வாயாகும். மேசத்தில் உச்சமுடைய கிரகம் சூரியமாகும். நீசமுடைய கிரகம் சனியாகும். அதாவது அங்காரத்தை தரும் கிரகம் செவ்வாயாகும். இதன் அடிப்படையில் குரு மேச லக்கணத்தில் இருப்பது நன்மையே ஆகும். குருக்கு நட்பு வீடாகும், பாக்கியஸ்தானமாகவும் 9ஆம் அதியான குரு பகவான் தனுசுக்கு 5ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பாகும். 12ஆம் பாவகம் மீனமாகும். மீனராசியின் அதிபதி குருவாகும். விருச்சிகம் மோட்சத்தை குறிக்கும். இதன் அதிபதியான குரு பகவான் தனக்கு 2ஆம் இடமான மேசத்தில் இருப்பது நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும், சுய வியாபாரத்தை கொடுக்கும். அடுத்து நட்சத்திர அடிப்படையில் குரு பகவான் சிறப்பான நட்சத்திரம் வாங்கியிருந்தால் அவருடைய தசாபுத்தியில் அற்புத பலன்களை இந்த மேச லக்கணத்துக்கு செய்வார். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.